Dear friends, very happy evening. Friends, எங்கள் மாடி தோட்டத்தில் பற்றி ஒரு அப்டேட் தருவோம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர் நண்பர்களே. இதில் மொத்தம் நண்பர்களே 60 கணிதம் இருக்குது நண்பர்களே. இந்த பக்கம் 30 இருக்குது, இந்த பக்கம் 30 இருக்குது நண்பர்களே. நான் 2 பாட்டு அது நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இந்த சைடு இருக்கிற ஒரு பாட்டு, நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து இந்த சைடு இருக்கிற பாட்டு தரேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மலரின் ராஜா, அது மலர்களின் ராணி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. ரோஸ் நண்பர்களே, இந்த பாருங்க. நைட்டில் இருக்கேன் நண்பர்களே, இரவு நேரத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி 2 நாளாக தண்ணி விடலை, மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால் தண்ணி விடலை. ஆனால் மழை லைட்டாக தூரிட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ ஒரு தண்ணியை விட்டுட்டு நான் ஒரு அப்டேட்டு கொடுப்பேன்னு பார்க்குறேன் நண்பர்களே. இந்த மாதிரி ரோஸ் ஒரு 4-5 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ரோஸ் இந்த பாருங்க, ரோஸ் நாட்டு ரோஸ் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இந்த கண்டெய்னர் ரோஸ் இருக்குது நண்பர்களே. இது வந்து நண்பர்களே மல்லிகைப்பூ நண்பர்களே, எங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ நண்பர்களே. இது ஒரு 4-5 கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே. இது வந்து செம்பருத்தி நண்பர்களே, இந்த பாருங்க. அது மொட்டு விட்டுருக்கு, புதுசாக வச்சுருக்கேன் இந்த கண்டு. இந்த இது ரோஸு. இது நாளைக்கு பார்ட் 2ல் வரும் நண்பர்களே. இதை பற்றி நான் இந்த சைடு பார்ட் 2 தர்றேன். இது நண்பர்களே, இதை பாருங்களேன். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அத்தி பழம் இருக்குது. அத்தி வச்சுருக்கேன். முட்டு ஏற்கனவே ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணியிருக்கேன். நாங்கள் எடுத்துருக்கோம், ஈல்டு எடுத்துருக்கோம். திருப்பி மண் மாற்றி வச்சுருக்கேன் நண்பர். அதில் மட்டு விட்டுருக்கு பாருங்களேன். அத்தி நண்பர் கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இது வந்து நண்பர்களே மாதுளை நண்பர்களே, இவருங்க மாதுளை எதனால் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மண் மாற்றி வச்சுருக்கேன். பூக்கள் நிறையா பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்களேன், பூ பாருங்களேன். அதுலேயே ஒரு கோவக்குடி ஒன்று போய் கோவக்காய் வந்திருக்கேன். அன்றைக்கி ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த பாருங்க கோவக்காய். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இங்கே பாருங்களேன் தண்டுக்கீரை நண்பர்களே. இது சேப்பல் தண்டுக்கீரை இங்கே இருக்குது. அதே பார்ட் 2லேயே நான் வருவேன். இதில் கண்டெய்னர் வச்சு நண்பர்களே. ஆமாம், அப்படி இது விட்டு வந்துருந்தனாக்க இந்த பாருங்களேன் எல்லாருக்கும் ஒரு செம்பருத்தி நண்பர்களே. காலையில் பூத்து நண்பர்களே. நைட்டு இப்போ டைம் இஸ் 7:15 நைட்டு. இன்னும் பாருங்கள் வாடாமல் இருக்கு பாருங்கள். இது வந்து நண்பர்களே ரேரஸ்ட் ஐட்டம் கனகாம்பரம் நண்பர்களே. நண்பர்களே அப்படி சீக்கிரமாக கன்க்ளூட் பண்ணுறேன் வீடியோ, அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இது வந்து நண்பர்களே மல்லிகை நண்பர்களே. இந்த பாருங்க மல்லிகைப்பூ. இந்த ஒரு மல்லிகை ரோஸ் சைஸ் வரும்ல, அதான் இந்த மல்லிகை. அது ரோஸ் நண்பர்களே. இது பாருங்களேன், இதுவும் மல்லிகை நண்பர்களே. இந்த மண்ணை மாற்றி வைக்கிறேன் நண்பர்களே. மாற்றி வச்சிருக்கேன். வச்சுட்டு நிறைய ஈல்டு எடுத்துட்டோம். திருப்பி இன்னும் மாற்றணும் நண்பர்களே. இந்த மண்ணை வந்து மாற்றிட்டு திருப்பி கொஞ்சம் மண்ணை மாற்றானா ஒரு சானாவது எடுத்துகிட்டு இந்த ஒரு சான் எடுத்துகிட்டு மண்புழு வரும், கொஞ்சம் ஆட்டு கலந்து போட்டோம்னா கொஞ்சம் புருணி பண்ணி விட்டு நல்லா வளரும் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே ஒரு பருப்பு கீரை நண்பர்களே. ஒரு கண்டெய்னர் தான் இருக்குது. இது நண்பர்களே இந்த பாருங்களேன் ஜாதிப்பூ. வாசனை மிகுந்த ஜாதிப்பூ நண்பர்களே. வாசனை கவகமான வரும் நண்பர்களே. பாருங்க ஜாதிப்பூ ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்களேன் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த பச்சை இலை தும்பத்தி பச்சை ஒரு விதை விழுந்து ஒரு கண்டு வந்துருச்சு நண்பர்களே. அதை எடுத்துட்டேன் நான் அப்படிங்கிட்டேன். காரணம் இது வந்துச்சுன்னாக்கா அதனுடைய வளர்ச்சி பாதிக்கும், பூக்கள் நிறையா கிடைக்காது. ஏற்கனவே நிறையா தும்பத்தி பச்சை நிறையா இருக்குது. அப்படி கீழே போட்ட நண்பர்களே உரத்துக்கு தான் இதை பயன்படுத்த முடியும். இது வந்து காக்கரட்டைன்னு ஒரு ஃப்ளவர் நண்பர்களே. இந்த இருக்கிறாங்க. இது வாசனை அழகு தான் நண்பர்களே, வாசனைலாம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு தண்டுக்கீரை உளுந்து கீரை இருக்குது. நாளைக்கு பறிக்கணும் நண்பர்களே. இந்த பாருங்களேன் வாடாமல்லி நண்பர்களே. வாடாமல்லி பேர் பாருங்களேன். இது 3-4 நாள் அப்படியே இருக்குது நண்பர்களே. அதனால அதுக்கு பேர் வாடாமல்லின்னு பேர் வந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க இது வந்து இந்த தும்பத்தி பச்சை நண்பர்களே. ஏன்னா சப்ஸா விதைன்னு வாங்க சர்ப்புகள்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அது நண்பர்களே. இந்த இது ரோஸ். இந்த பாருங்க ரோஸு. அது வந்து மணி பிளான்ட் நண்பர்களே. இதுக்குள்ளேயே நண்பர்களே அன்னாச்சி பழம் ஒன்று வச்சு நண்பர்களே. அந்த இருக்கு பாருங்களேன் அன்னாச்சி நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு கண்டெய்னர் பத்தலை போகிறது. அதுக்குள்ளே சில களைகள்லாம் விழுந்துருக்குது.
இன்னும் நாங்கள் ஒரு அண்ணாச்சி கூட ஈல்டு எடுத்ததில்லை. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே இங்கே பாருங்களேன், மல்லிகைப்பூ நண்பர்களே. நேற்று அன்னைக்கு மல்லிகைப்பூ பிடுங்க முடியல, பூக்கள் பறிக்க முடியல. அதனால் அங்கே பாருங்கள் மல்லிகை கீழே உதிர்ந்துச்சு நண்பர்களே. இது வந்து சூப்பரான நண்பர்களே, குபேரர் பூ நண்பர்களே. பாருங்களேன் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு கண்டெய்னர் தான் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்களேன். இந்த மொட்டுக்கள் நிறையா இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மொட்டு பாருங்கள். குபேரர் பூ நண்பர்களே, நான் உங்களுக்கு இந்த சைடை காட்டுறேன். இந்த சைடில் என்ன இருக்குது இந்த பாருங்க, இது செவந்தி நண்பர்களே. ஆக்சுவலாக வாங்கும்போது நிறையா பூக்கள் இருந்துச்சு, 50 பூக்கள் வரைக்கும் இருந்துச்சு. வந்து என்ன வச்சுருந்தேன், இந்த பாருங்க இதில் வச்சுருந்தேன். பட் நம்ம கிளைமேட்டுக்கு இது ஹைப்ரிட் போகல, நம்ம கிளைமேட் இது வராது போல். பாருங்க 50 பூ லைட் அப்படியே வாடிட்டு 2-3 பூ தான் இருக்குது. அது வந்து ஓசூர் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வரும்போது இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த 30 இதையும் காட்டிட்டேன் அவங்ககிட்ட. இது ரோஸ் மல்லிகை நண்பர்களே. இதுக்கு என்ன பண்ணானே, கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு மண்புழு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஆட்டறிவு காஞ்சி இலச்சரிவெல்லாம் போடணும். அப்படியே ப்ரூனி பண்ணி விடணும் நண்பர்களே. எல்லாத்தையும் ப்ரூனி பண்ணி விட்டோம்னா நிறைய பூக்கள் பூக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அதை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. மல்லிகை ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்குது, நிறையா மல்லிகை. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. ஏன்னா இந்த சைடு உள்ளதை இந்த 30 கண்டெய்னர் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு பார்ட் 2 தரேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, டூரிங் நைட் ஹவர்ஸு எங்கள் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்களேன் லைட்டு எல்லாம் அங்கே பாருங்க. இது டாப் ஆஃப் த செகண்ட் போகிறதுனால ஏரியா ஃபுல்லாக அருமையாக காற்று வரும் நண்பர்களே. எந்த ஏரியாவும் நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்க, அப்படி ஒரு ரவுண்டு வரேன் பாருங்களேன். ட்ரெயின்லாம் போங்க நண்பர்களே. நைட்டில் ட்ரெயின் போகிறத இப்போ இங்கேருந்து பார்க்கல, ரொம்ப அருமையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நான் தேங்காய் சொல்லியிருந்தீங்க, தென்னை மரம் இதில் தான் நண்பர்களே, ஒரு 2 மரம் நண்பர்களே இதுலையும். அதில் இருந்தால் அப்பப்போ எங்களுக்கு வேண்டிய தேங்காய் கொடுத்துட்டு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ரொம்ப வெரி வெரி குட் நைட் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.